வணக்கம். ராம அவதாரத்தின் அடுத்த பகுதியாக திருமாலின் ராம அவதாரம் எடுத்தல் அப்படிங்கிற கதை பகுதியை பார்க்குறோம். அதாவது கோசல நாடு அப்படிங்கிற நாடு இருந்தது. புனித கங்கை நதி பாயும் நாடு, செழிப்புமிக்க வளமையான நாடு. அதன் தலைநகரம் அயோத்தி. அந்த அயோத்தியை ஆண்ட அஜ மகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்தவர் தசரத சக்கரவர்த்தி. நல்லாட்சி புரிந்து ஆட்சி கொடுத்து வந்தார். தர்மம் தலை தோங்கியது. மக்கள் அனைவரும் இன்பமாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ்ந்து வந்தனர். இந்த தசரதன் என்ன, தசம்னா 10, சதம்னா 100. சதம் அடிச்சிட்டாங்க அப்படிம்பாங்கள்ல, அந்த சதம்னா 100, தசம்னா 10. இவருக்கு ரதம் அப்படின்னா தேர் அப்படின்னு அர்த்தம். இந்த தசரத மன்னன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பக்கத்து நாடுகளுக்குள்ள போர் தொடுத்து, தன்னுடைய எதிரி நாட்டுக்கு மேலே போர் தொடுத்து அந்த நாட்டு மன்னன் வச்சிருக்கக்கூடிய, எதிரி நாட்டு மன்னன் வச்சிருக்கக்கூடிய தேரை கைப்பற்றி தன் நாட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அந்த நாட்டு மன்னனை தோற்கடித்தோடனே அதன் வெற்றியின் விளைவாக அவர் வச்சிருக்கிற தேரை இவர் கொண்டு வந்துடுவார். அப்படி 10 நாடுகளை இவர் வெற்றி பெற்று அந்த 10 நாட்டு மன்னர்களுடைய தேரை இவர் கொண்டு வந்ததுனால தான் தசரதன் என்று அழைக்கப்பட்டார். தசம்னா 10, ரதம்னா தேர். அந்த தேரை கொண்டு வந்ததுனால தசரதன் என்று அழைக்கப்பட்டார். இவர் 360 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். அந்த காலத்துலலாம் அவங்களுடைய வாழ்நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய இள வயதே 100 ஆண்டுகள் இருக்கும். இளைஞர் அப்படின்னாலே 100 ஆண்டுகள் இருக்கும். அதே போல் வாலிப பருவம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 100 ஆண்டுகள், 360 ஆண்டுகள். இப்போ தான் வாழ்நாள், அந்த கலியுலகத்தில் உள்ள வாழ்நாள் ரொம்ப சுருங்கி 120 இருந்தது 100, 90 ஆச்சு, 90 இருந்தது 70 ஆச்சு, இப்போ 70, 50 ஆகிருக்கு. 60 வயசுலே இப்படி நம்மளுடைய, ஏன்னா இந்த களி அப்படின்னாலே வேகம்னு அர்த்தம். அந்த களிக்கு உண்டானதே வேகம். இப்போ நம்ம எப்படி வேகமாக எல்லாமே தகவல் தொடர்பு ஆனாலும் சரி, வாகனங்கள் ஆனாலும் சரி, அந்த பெருக்கம் இருக்குல்ல, அதுதான் இங்கே எண்ணப்பட வேண்டியது. 360 ஆண்டு காலம் இந்த தசரதர் வாழ்ந்தார். அந்த தசரத மன்னருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். அந்த 3 மனைவியர் கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை. இவர்களுக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளையாக யாருமே இல்லை. 3 மனைவிகள் கட்டியும் குழந்தை இல்லாமல் பரிதவித்து வந்தார். அப்போ தன்னுடைய குலகுரு வசிஷ்டரிடம் சென்று முறையிட்டார். இப்படி இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்காதா அப்படின்னு கேட்குறார். இந்த வசிஷ்டர் யார் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னதாகவே கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர். அந்த திறமை இருந்தது. கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அறியக்கூடிய ஆற்றல் இருந்தது. அப்போ அவர் கணித்து சொல்லுதார். அந்த திருமால் ராம அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்வதற்காக வடிவெடுப்பார் அப்படின்னு அவர் அந்த மாயக்கண், அந்த ஞானக்கண் மூலமாக அறிகிறார். அப்போது வானர மக்கள் குரங்காகவும், இந்திரன் வாலியாகவும், சூரியன் சுக்ரீவனாகவும், விஸ்வகர்மா நலனாகவும், வாயுதேவன் அனுமனாகவும், உபேந்திரன் அங்கதனாகவும், பிரம்மதேவர் கரடி குழுவின் தலைவன் ஜாம்பவனாகவும் பிறப்பார்கள் என்று அவர் மனக்கண்ணில் தெரிகிறது. அதேபோல் திருமாலின் சுதர்சன சக்கரம் பரதனாகவும், சங்கு சத்ருகனாகவும், ஆதிசேஷன் பலதலை நாகப்பாம்பு ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பிறப்பார்கள் அப்படின்னு அவர் தெளிவாக தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் வசிஷ்டர் அவர் தசரத சக்கரத்தை விட்ட போய் சொல்லுதார், தசரதாசை எதுக்கும் கலங்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பீங்க. அதுக்கு பக்கத்து நாட்டில் ஒரு முனிவர் இருக்கிறாரு, அந்த முனிவரை கூட்டு நீங்கள் இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், சீக்கிரமாக அதே செய்யுங்க. அவர் யார் அப்படின்னா, அளவற்ற தவம் செய்தவரான கலைக்கோட்டு முனிவர், அதாவது ரிஷ்ய சிருங்கர் அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த ரிஷ்ய சிருங்கரை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுவார், அதன் மூலம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு
சொல்கிறாரு. அதே போல் தசரத மன்னரும் எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்து நாட்டுக்கு போய் அந்த ரிஷ்யசிருங்கரை வந்து கூட்டுட்டு வர்றாரு. கூட்டுட்டு வந்து பல மந்திரிகள், அரசர்கள் அவர்களெல்லாம் ஒரு சபையில் வச்சு இந்த புத்திர காமேஷ்டி யாகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. அதற்கு தேவையான தானியங்கள், ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த புத்திர காமேஷ்டி யாகம் நடைபெறுகிறது. இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலனாக அதிலேருந்து தெய்வ பூதம் ஒன்று வெளியே வந்து அந்த யாக பாயாசம் ஒன்று கொடுக்கறது. இந்த யாக பாயாசத்தை வாங்கி அந்த கலைக்கோட்டு முனிவர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கௌசல்யை, கைகேயி, சுமித்திரைக்கு கொடுக்குறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து கருவுட்டுருந்தாங்க. சித்திரை மாதம் நவமி திதியில், திதி அப்படின்னா தேதி, அதாவது தினம், இந்த நாள்னு சொல்லுதோம்ல, அதைத்தான் முன்னாடி வந்து திதி அப்படின்னாங்க. திதி அப்படிங்கிறத மருவி தேதியாக மாறிவிட்டது. அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம் கடக லக்கணத்தில் ராமபிரான் அவதாரம் செய்தார். மறுநாள் பூச நட்சத்திரத்தில் பரதரும், அதற்கு மறுநாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் லட்சுமணனும் சத்ருகனும் அவதாரம் செய்தனர். 4 குழந்தைகள், ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்போ அயோத்தி நகரம் முழுவதும் ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. காரணம் 64 ஆண்டுகளுக்கு அப்புறம் தசரத மன்னருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை பிறந்தது. அதனால் அவர்கிட்ட உள்ள செல்வங்களை வந்து தான தர்மத்துக்கும் விழாக்களுக்கும் அவர் அர்ப்பணித்தார் தசரத மன்னர். அந்த நகரமே ஒரு மகிழ்ச்சிகரமான நகரமாக மாறினது. அதுக்கப்புறம் அந்த புதல்வர் வந்து பாசத்தோடு வளர்க்கப்பட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த 5 வயதுக்கு அப்புறம் குருகுல கல்வி முறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அங்கே வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் படிக்க வைத்தாங்க. அங்கே மற்ற மாணவர்களோட இவங்க ஒன்றா இருந்து படித்தாங்க. அதுலேயும் கலைகளெல்லாம் தேர்ந்து நல்ல மாதிரியாக படித்து முதல் மதிப்பெண் பெற்றார்கள். வீரக்கலைகளும் திறமைகளும் கற்று நாட்டுக்கு பாதுகாப்பதற்கு என்னென்ன அரசியல் இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் படித்து கைதேர்ந்தார்கள். அப்படி போயிட்டு இருக்கும் போச்சில் குருகுலத்தில் வந்து ஒரு நாள் அரசவையில் வசிஷ்டர், தசரதர், அமைச்சர்கள், மற்ற முனிவர்கள்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போச்சில் வாயில் காவலில் வாசலில் வந்து விஸ்வாமித்திரர் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த வாயில் காவலன் ஓடி வந்து தசரத மன்னர்கிட்ட சொல்லுதாரு, ஐயா இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இவரும் அந்த வாசலுக்கே போய் அந்த விஸ்வாமித்திரரை கூட்டு வர்றாரு இந்த தசரத சக்கரவர்த்தி. அந்த தசரத சக்கரவர்த்தி கூட்டு வந்து அவருடைய இருக்கையில் அமர வச்சு அவருக்கு பாத பூஜை செய்கிறார். சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறார், மலரால் அர்ச்சிக்கிறார். இதெல்லாம் பண்ணி அவர்கிட்ட, ஐயா இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்ன? நீங்கள் இங்கே வந்ததுனால எங்கள் பூமி புண்ணியம் அடைகிறது. நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம். நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யணும்? நான் உங்கள் அடிமை, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன உங்களை அடியவனாக ஏற்றுக்கிடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த விஸ்வாமித்திரர் சொல்லுதாரு, அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு. ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி தோற்றத்தில் இருக்கிறார். இந்த விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, வசிஷ்ட முனிவரின் சித்தி இருப்பதால் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்று வளமோடு வாழும் தசரத சக்கரவர்த்தியே, உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும். நான் தற்போது மிகுந்த சினத்தில் இருக்கிறேன், கேள். நான் உலக நன்மைக்காக யாகம் செய்யும் போது அதை தடுக்க அரக்கர்கள் கூட்டம் இடையூறு செய்கிறது. அதற்கு உன்னிடத்தில் உள்ள ஒருவன் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த விஸ்வாமித்திரர். இவ்வளவு தானே ஐயா, நானே வந்து தடையாக இருக்கிற அந்த அரக்கர்களை அழிக்கிறேன், நானே உங்களுக்கு கூட வரேன், என்னோட இருக்கிற ஆட்கள் வேண்டாம், நானே வந்து அதை பண்ணி கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லுவார். இல்லை நீ வர வேண்டாம், அவங்க ரொம்ப அந்த அரக்க கூட்டத்தில் வலிமையான ஒருத்தன் இருக்கிறான், அவன் உன்னை விட சிறந்தவன், நீ வந்தனா அவனை சமாளிக்க முடியாது, அதனால் உன்கிட்டயே ஒருத்தர் இருக்கிறான், அந்த திறமை இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவனும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க, நான் தான் இருக்கிறது தலை சிறந்தவன், என்னை விட இங்கே யாரும் இல்லை, ஒன்றும் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் மந்திரிகள் எல்லோரும் என்கிட்ட சொல்லிடுவாங்க, நானே நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த விஸ்வாமித்திரர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை உனக்கு தெரியல, ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுதாரு. யாருங்க ஐயா, அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நானே அவரை அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுதாரு.
அதில் தலை சிறந்த எதிரிகளை வாட்டக்கூடிய வெற்றியே பெறக்கூடிய 4 குழந்தைகள் தான் அவங்களோட குழந்தை. அந்த குழந்தையில் எனக்கு ராமன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டுட்டு, ஐயா அவங்க இப்போதான் 15 வயசு முடிஞ்சிருக்கு, அவங்க சின்ன பாலகர்கள், அவங்கள கேட்குறீங்களா? அவங்களுக்கு எந்தவித இது கற்று தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை, எந்த பயிற்சியும் இல்லை, அவங்கள உங்களால் அனுப்புகிற எனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு விஸ்வாமித்திரர் அதிகமான கோபம் வருது அவருக்கு. அப்போது இடையில் வசிஷ்டர் வந்துடுறாரு. வசிஷ்டர் அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் அறிந்தவர். அப்போது இவரோட போனால் ராமனுக்கு நல்லது தான் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு தசரத மன்னர்கிட்ட வசிஷ்டர் சொல்லுதார், நீங்கள் விஸ்வாமித்திரரோட உங்கள் பையனை அனுப்பி வைங்க, அதனால் ராமனுக்கு நல்லது தான் ஏற்படும், அவரோட போகட்டும், போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்துடுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசிஷ்டர் தசரத மன்னருக்கு சொல்லுதார். இப்படி இருக்கும் பட்சத்தில் சரி அப்போ நம்ம அனுப்பி வைக்க அப்படின்னு சொல்லி, ஒரு குழந்தைகள் வேண்டாம் 2 குழந்தைகளாக ஒருத்தனுக்கு துணையாக இன்னொருத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ராமனும் லட்சுமணனும் உங்களோட அனுப்ப நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவரோட அனுப்பி வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஸ்வாமித்திரரும் சந்தோஷமாக ராமன் லட்சுமணனோட போகிறாரு. அப்படி அப்போ விஸ்வாமித்திரரோட நடந்து தான் போகணும். அரசர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய இதுக்கு நடந்தே போகிறாங்க, காட்டுப்பாதையாக போகிறாங்க. அப்போ சரையு நதியில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போச்சில் நல்ல டீப் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. போகும்போச்சில் அங்கே ஒரு பெரிய ஒரு காடு, அந்த காட்டை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது காடு மாதிரியே இல்லை, ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்குது. மேலும் இங்கு நறுமணம் வீசக்கூடிய மலர்கள், சின்ன கொஞ்சி விளையாடக்கூடிய மிருகங்களாகவே இருக்குது. மான், முயல், அணில், மயில் இதெல்லாம் இருக்குது. இது பார்க்கும்போச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த 2 குழந்தைகளும் கேட்குறாங்க. ராமன் லட்சுமணன் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் யாவரும் போற்றும் முழுமதற் கடவுளான சிவபெருமான் யாகம் செய்த ஆசிரமம், அந்த இடம்தான் இது. இதில் சிவபெருமான் யாகத்தை கலைக்கிறதுக்கு மன்மதன் முயற்சி செய்தபோது நெற்றிக்கண்ணால் அங்கம் எரித்து கொல்லப்பட்டான், அந்த இடம்தான் இது. அதனால தான் இது அங்க தேசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமன் லட்சுமணனுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்தை அந்த ஆசிரமத்தை வணங்கி 2 குழந்தைகளும் சிவபெருமானை எண்ணுகிறார்கள். ஆன்லைன் ஸ்கூல் தமிழ் நூல்களின் விளக்கம் தரப்படுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது. அனைவரும் இணையுமாறு வேண்டுகிறேன். மிக்க நன்றி.